படித்து 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 பழகின்றன்னா தானாக வந்துடும். இப்படி அவனுக்கு போய் ஒவ்வொரு நாளாக ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பார். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக பூத பவ்ய பவத்ர ஆரம்பத்துலேருந்து பலவிதமாக ஆரம்பம் உண்டு இல்லையா. சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது இங்கேருந்து தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் சகஸ்ரநாமம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு சுத்வா தர்மான சேஷேன பாவனா நிச்ச சர்வசக அப்படின்றதெல்லாம் எப்படி வந்ததுன்னு விளக்கம். அதில் தியானம் எல்லாம் உண்டு. சாந்தாக்காரம் புஜக சயனம் எல்லாம் தியான ஸ்லோகம். பகவானை தியானம் பண்ணிட்டு அப்புறம் தான் பீஷ்ம உவாச்ச விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம். இது ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து அது ஒவ்வொரு நாமத்துக்கும் முதல்ல அழகாக எல்லாம் சொல்லி கொடுத்துறார். அதுக்கப்புறமா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். முதல்ல அவனை ஸ்லோகம் மனப்பாடம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லி கொடுத்து அழகாக ஜோராக சொல்லி கொடுத்து நல்லா தியானம் வந்து கொடுத்து அப்போ கூட அவன் கதைக்கெல்லாம் வரல. ஆனால் அவன் கடையை பார்த்துக்கிறான், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சகஸ்ரநாமம் சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் மட்டும் வந்துடுது. எப்பொழுதும் ஏகநாதர் டெய்லி போய் உட்காந்து பார் சொல்லு அப்படின்வார். இப்போ நல்லா பழகியாச்சு. டெய்லி ஏகநாதர் வருவார், அழகாக கையை கூப்பின்னு ஜோராக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி முடிப்பார். கரெக்டாக கடை திறந்தோடனே போய் நீ உட்காந்துருவார் ஏகநாத் மகாராஜ். என்ன கிருப்பை பார்த்துக்கோங்க, அதான் குரு கிருப்பை. நம்மளை விட நமக்கான பிரயத்தனம் அவர்கள் தான் பண்ணுறார். சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன். நான் ஒரு சிஷ்யனாக உட்காந்துட்டு சொல்கிறேன், குருவா இல்லை. சிஷ்யனாக உட்காந்துட்டு குருஜியம்மா எப்படி என்னை செதுக்கினார்கள் எனக்கு தெரியும். என் கூட இருந்தவாளுக்கு தெரியும், என்னோடய அம்மாவுக்கு தெரியும், என்னை பெற்ற அம்மாவுக்கு தெரியும். அப்படி இருந்தேன் என் குருஜியம்மா எப்படி செதுக்கினார்கள் அப்படின்றதுக்கு பல பேர் சாட்சி உண்டு. அத்தனை ஆச்சரியம். இந்த குரு எப்படி செதுக்கும் அவ்வளோ அழகனா. ஒரு சிற்பம் செதுக்கிறதுன்ற ரொம்ப பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் ஒரு மனிதனுடைய மனசை செதுக்கிறது. ஒரு மனுஷனுடைய மனசில் ஒரு மாற்றத்தை தாக்கத்தை உண்டு பண்ணுறது. ஆனால் கர்ம வினைகள் உட்காந்துன்னு இருக்கு, அவனுடைய ஆசாபாசங்கள் உட்காந்துன்னு இருக்கு, அவனுடைய கடமைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவனுடைய பேராசைகள், அவனை சுற்றி இருக்கிறவாளுடைய மனோ விஷயங்கள் எல்லாம் உட்காந்துருக்கு ஒரு மனசுக்குள்ளே. கொச்ச 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 கொச்சான்னு இருக்கு. இந்த சந்தைக்கெல்லாம் போனால் ஒரே கச்ச 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 கச்சன்னு இருக்கும் பாருங்க. அதை விட பயங்கரமாக இருக்கும் மனசு. சில பேர் சொல்ல ராத்திரி படுத்தா தூக்கமே வரல, ஏதோ ஓடுறது. அப்போ அவ்வளோ ஓடின்னு இருக்கு மனசுக்குள்ளே. இதை தாண்டி உள்ளுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி ஒடுக்கி ஜெயிக்கணும் இல்லையா. யுத்தம் கத்தி எடுத்து யுத்தம் பண்ணிடலாம். மனசுக்குள்ளே போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது குருவாக இருந்தால் தான் தெரியும். சிஷ்யாலாக இருந்து புரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏகநாத் மகாராஜ் அவ்வளோ அழகாக சொல்ல வச்சுட்டு நல்லா தியானம் பண்ண வச்சுட்டா. அந்த கடைக்கார் ரொம்ப அழகாக, கொஞ்சம் வயசானவர் தான், அழகாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நல்லா சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு நாள் சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே உயிர் போயிடுது. ஒரு கஷ்டம் இல்லாமல் குடும்பத்தெல்லாம் அழகாக செட்டில் பண்ணார். ரொம்ப பல வருஷம் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த சகஸ்ரநாமத்தை அவ்வளோ அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு சிரமம் இல்லாதபடி மோட்சம். எப்படி பீஷ்ம பிதாமகர் சகஸ்ரநாமம் சொல்லி ஒரு சிரமம் இல்லாமல் உயிர் போச்சோன்னு இந்த பவழமல்லி பூ கீழே விழற மாதிரி. மற்ற பூவெல்லாம் கஷ்டப்பட்டு பிரிக்கணும், வராது, இந்த ஒட்டின்னு இருக்கும். இந்த பவழமல்லி மட்டும் மலர்ந்தவொடனே அது எப்படி தான் அது தெரியாது. நன்னா மலர்ந்தவொடனே தானாகவே இந்த காம்புலேருந்து வெளில வந்துடும். இதே தான் இந்த ஹிருதய கமலம் நன்னா மலர்ந்தாச்சுன்னா ஆசாபாசங்களே உடம்பு தானாக வெளில வரும், மனசு வெளில வரும். இந்த புளியங்காவோடு இருக்கும்போது தோல் நன்னா ஒட்டின்னு இருக்கும். உள்ள நன்னா பழுக்க பழுக்க தோல் தனியாக இருக்கும், ஓடு தனியாக இருக்கும், உள்ள பழம் தனியாக இருக்கும். அதே தான் அது புளியங்காவாக இருக்கும், ஒட்டின்னு இருந்தது. பக்குவமாக 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 இது உள்ள பழமானவுடனே அந்த ஓடு தான் அதை காப்பாற்றின்னு இருக்கு. ஆனால் அந்த ஓட்டோடு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். வெள்ளரி பிஞ்சு தனியாக வரும் இல்லையா இந்த காம்புலேருந்து. அது ஒரு சுகம். இந்த மாதிரி ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்து அவருக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்தார். இவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. அவனாக வந்து கேட்கல, இவராக போய் சொல்லி கொடுக்கிறார். அதானே மகாத்மாக்களுடைய கிருபை. ஜெய் போலோ சந்த் ஏக்நாத் மகாராஜ் கி. எல்லாரும் அழகாக அவரை கொண்டாடுறான். ஆனால் சந்த் ஏக்நாதர் தேமேன்னு இருக்கார், அவர் பாட்டுக்கு இருக்கார். அப்போ ஒரு நாள் அழகாக அவர் வீட்டு வாசலில் ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஒரு இள வயசு பையன் நிற்கிறான். அப்படி கையை கூப்பிண்டு அழகாக குடுமியெல்லாம் வச்சுண்டு கோபி சந்திரன் விட்டுண்டு பூனெல்லாம் போட்டுண்டு ஒரு பிராமண பையன், ஒரு 12-15 வயசு இருக்கும், ஜம்முன்னு நிற்கிறான். கையெல்லாம் கூப்பிண்டு ஏக்நாத் மகாராஜ் வெளில வர அழகாக சேவிச்சான். கேட்டார், யாரப்பா நீ, என்ன விஷயம்னார். இல்லை உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. ஏக்நாத் மகாராஜ் சிரித்தார். என்ன கைங்கரியம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் வேண்டாமே. இல்லை நீங்கள் பாகவதம் எல்லாம் நன்னா சொல்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் சொல்கிற பாகவதம் எல்லாம் கேட்கணும்,
நித்தியம் அதிதி சத்காரம், விருந்தோமல் நன்னா பண்ணுறீர்கள் கேள்விப்பட்டேன். நிறைய மகாத்மாக்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்களோட இருந்துண்டு இந்த பாகவதமெல்லாம் கேட்டுண்டு அதிதி சத்காரம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏற்கனவே சிரிச்சார், எனக்கு கைங்கரியத்துக்கு ஆள் வேண்டாம், ஆனால் உனக்கு பாகவதம் கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும், நீ இருந்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டார். சரி, யார் உங்கள் அப்பா அம்மா? அவன் சொன்னான், எனக்கு அப்பா அம்மா இல்லை, அனாதை. எந்த ஊர்? துவாரகா. பேர் என்ன? கிருஷ்ணன். கண்டியா கிருஷ்ணன்னு சொல்லுவா. வந்தது ஸ்வயம் துவாரகா நாதன். பாண்டரங்கன் டேர்ன் முடிஞ்சு விடுத்தான். துவாரகாநாதன் காத்துட்டே இருந்தான். என்னடா அந்த பாண்டரங்கன் இடத்த பிடிச்சுட்டானே, நமக்கு சான்ஸே கிடைக்கல நினச்சானா. பாண்டரங்கன் ஒரு சில இடங்களில் ஏகநாதர் சரித்திரத்தில் 12 வருஷம் பாண்டரங்கன் பார்த்துட்டானா. இன்னொரு 12 வருஷம் துவாரகாநாதன் பார்த்துட்டு இருந்தானா. இன்னொரு 12 வருஷம் இன்னொரு கிருஷ்ணன் கேசவன்ற பேரில் இருந்து அவரோட ஆயுசு முடிகிற வரைக்கும் பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் கூட இருந்து கண்ணன் என் சேவகன்னு சொல்லும்படியா இருந்தான். அது எதுவுமே அவருக்கு தெரியறதில்ல. அதான் அதிசயமே. அதான் பெரிய அதிசயம். அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதான். ஒரு ஸ்திதியில் தான் ஏகநாதருக்கு தெரியறது. இவ்வளவு நாள பல சமயங்களில் உத்தவன் இல்லை, ஸ்வயம் விட்டோபா பாண்டரங்கன் இருந்தான் தெரியுது. இப்போ ஏகநாதருக்காக வந்துட்டான் துவாரகா தீசன். ஜெய் போலோ துவாரகா நாத் கி ஜெய். துவாரகா தீசன் ராஜாதிராஜன், அழகன். துவாரகா ராஜ்யம் அவனோட தானே, ரன்சோட் ராய் அப்படின்வா. துவாரகாதீசன் தான் பாண்டரங்கன், துவாரகாதீசன் தான் பத்மநாபன், துவாரகாதீசன் தான் உடுப்பி கிருஷ்ணன், துவாரகாதீசன் தான் குருவாயூரப்பன். துவாரகாதீசன் தான் இவ்வளவு மூர்த்தியாக வந்திருக்கான். பாண்டரங்கன், குருவாயூரப்பன், உடுப்பி கிருஷ்ணன் எல்லாமே துவாரகாதீசன். துவாரகாதீசன் பக்த பராதீனன். சுதாமா குச்சேலரெல்லாம் வந்தபொழுது எனக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, கை நீட்டின துவாரகாதீசன். ருக்மிணியுடைய ஒரு கடுதாசிக்காக போய் அவளை தூக்கிண்டு வந்த துவாரகாதீசன். அதனால துவாரகாதீசன் வந்து நிற்கிறானா. அழகா அபிவாதை எல்லாம் சொல்லி, நான் ரிக்வேதி, இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் எல்லாம் சொல்லி, அழகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் துவாரகாதீசன் ஏகநாதரை சேவிக்கிறான் அப்படின்னா எவ்வளோ வசதியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு தெரியல, சரி இருந்துக்கோ அப்படின்னு விட்டார். உடனே உள்ள உத்தவனை கூப்பிட்டார். இப்போ அவரோட சிஷ்யன் உத்தவன். ஆனால் அப்பப்போ பாண்டரன் உள்ளே வந்துடுவான். என்ன பாண்டரங்கனை விட முடியாது. அத்தனை ஆச்சரியமாக உத்தவன், டே இவனை உள்ள அழிச்சுட்டு போ, முதல்ல சாப்பாடு கொடு. வந்தவன முதல் வார்த்தை தான். ஆச்சரியம். இன்றைக்கி வந்து சில ஆசிரமங்கள்லாம் உண்டு. நிறைய இடங்கள் போனோம் வச்சுக்கோங்களேன், பாரத பூமியில் முதல்ல சாப்பிட்டெல்லாம் தான் கேட்பேன். அது ஒரு குணம். நான் ஒரு காஞ்சன் காடு ஆசிரமம், ஆனந்தாசிரமம்னு பேர். பாப்பா ராமதாஸ் அப்படின்னு ஒரு மகாத்மா. அங்கே எப்பொழுதுமே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜபிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு நாமந்தான் வசதி. அங்கே போனால் செக்யூரிட்டியிலேருந்து அங்கே பெரிய பீடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சன்னியாசி வரைக்கும் சாப்பிட்டேளா, இதுதான் முதல் கேள்வியே. நான் நினச்சேன், நிஜமாவே இப்படி கூட இருப்பாளா? செக்யூரிட்டியிலேருந்து சுவாமியை பார்க்கணும், எப்போ பார்க்கலாம், உள்ளே போங்கோ, அங்கே வெயிட் பண்ணுங்கோ. அப்போ அவன் கேட்டான், சாப்பிட்டேளா? செக்யூரிட்டி வாசல் நிற்கிற செக்யூரிட்டி. சரி, இப்போ மேனேஜருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். மேனேஜர் வந்தார். அவர் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் பார்க்க முடியும். சாப்பிட்டேளா? அடுத்த கேள்வி. இல்லை சாப்பிடல, போங்க, முதல்ல சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க, அவ்வளோதான். அங்கே சாப்பாடு போடுவோம், நேரமாக எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அங்கே போய் நின்னோம். கேட்டா சாப்பிட்டாச்சா? அங்கே உள்ளே இருக்கவா? இல்லை சாப்பிடல, வாங்க, அவ்வளோதான். இப்போ லேட்டாக வந்தேல, உங்கள் முதல்ல ஒரு கோபம்லாம் ஒன்றுமே இல்லை, என்ன இருக்கோ தரோம். சாப்பிட்டு முடித்தோம். அழகாக வந்து உக்காந்தோம். சுவாமி வந்தார், சுவாமிஜி வந்தார், உக்காந்தார், நமஸ்காரம் பண்ணோம். சாப்பிட்டேளா? நான் சொன்னேன், இப்படி என்னை யாருமே ஆயுஷை சாப்பிட்டலான்னு கேட்டதே கிடையாது. நான் சொன்னேன், 2 மணி நேரத்தில் நான் கேட்ட நிறைய விஷயம், சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா, இது ஒன்று தான். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஆனந்தாசிரமம். அதில் அவர் சொன்னார், மத்தியானம் கிளம்புறோம். இப்போ தானே வந்தல், ஒரு 3 நாள் இருந்துவிட்டு நன்னா சாப்பிட்டுட்டு நாமஜபம் பண்ணிட்டு போகலாமே. போகவும் சொல்லலை, இருங்கோ, 3 நாள் இருங்கோ, எப்போயா யாராவது போனாலும் போங்கோ. காசர்கோடு ஜில்லா, அங்கே தான் வரும் அது ஆனந்தாசிரமம்னு. வெறுமை நாமஜபம் ஜபிக்கணும். நாங்கள் பார்த்தா 24 மணி நேரம் நாமஜபம் நடக்கும். பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. 1 மணி நேரம் ஆண்கள் பிரதட்சணம் பண்ணி நாமஜபம் பண்ணுவாள். அப்புறம் அடுத்த 1 மணி நேரம் பெண்கள் நாமஜபம் பண்ணுவாள். இந்த மாதிரி மாற்றி 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 பிரதட்சணம் பண்ணி அழகான நாமஜபம். அவ்வளோ விசேஷம். அந்த மாதிரி ஏக்நாத் மகராஜ் சொன்னார், போ உனக்கு சாப்பாடு போடுப்பா அப்படின்னு விட்டார்.
உத்தவன் போனான், அழிச்சுட்டு போனான், ஏற இறங்க பார்த்தான், நல்லா தானே இருக்கான். அவனுக்கு ஒரு பயம், இவன் வந்தால் தான் ஆடு போகணும். ஆனால் அவன் பாட்டுக்கு இருக்கான் அழகா. உத்தவன் வேற பேர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உத்தவா உத்தவா உத்தவான்னு ஜிபிச்சுட்டே இருக்கான். ஏன்னா கண்ணனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா உத்தவன். அதனால உத்தவன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் அந்த உத்தவனுக்கு தெரியாது ஸ்வயம் துவாரகாதீசன்னு தெரியல. சத்குருவோடு இருந்தோம்னா தெய்வம் ஏதான ஒரு ரூபத்தில் நம்மளை சொந்தம் கொண்டாடிடும். நமக்கு தெய்வமே தெரியலனா கூட தெய்வத்துக்கு நம்ம மேலே ஒரு அபிமானம் வந்துடும். நமக்கு தெய்வத்து மேலே ஒரு பெரிய அன்போ அக்கறையோ நம்பிக்கையோ இல்லைனா கூட தெய்வம் நம்மேல் ஒரு அன்பை கொட்டிடும். வந்து அப்படி தோல்லாம் கை போட்டுக்கிறான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். அவன் அப்படி பார்த்தான், வந்தோடனே ஒட்டுறானே. பல சந்தர்ப்பங்கள் அந்த உண்மையான அன்பு தான் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்குது. ஏமாத்திர அன்பெல்லாம் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. இது உலகத்தினுடைய இயல்பு, கலியுகத்தினுடைய இயல்பு. அழகாக ஓட்டின்னு இருக்கான். அழகாக பாகவதம்லாம் அவர் சொன்னார்னா அவன் அப்படி பின்னாடி நின்று விசிறி வீசுறான். பாண்டரங்கன் பண்ணதெல்லாம் இவனும் பண்ணுறான். அதுக்கு தான் காத்துட்டு இருந்தான் துவாரகாதீசன். கண்டியா கிருஷ்ணன் அப்படின்னு பேர். இவர் செல்லமாயே கண்டியா அப்படின்வார். இப்போல்லாம் உத்தவன் ஒரு பக்கம் காலத்தை இன்னொரு பக்கமாக உட்காந்து விடுறான். உத்தவன் பார்க்குறான், என்னடா வந்த உடனே காலை பிடிக்கிறானே, மனசில் இடம் பிடிச்சிருவானோ. அவன் சொன்னான், உத்தவா நீ ரெஸ்ட் எடுத்துக்க, ரொம்ப நாளாக நீ பண்ணிட்டு இருக்க, நான் பண்ணுறேன்றான். அவனுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லடாப்பா. அப்பப்போ ஒழுங்காக தூங்க முடியாது. குருவோடு இருந்தால் ஒழுங்காக தூக்கம்லாம் தூங்க முடியாது. மகாத்மாக்களுக்கெல்லாம் அந்த தூக்கம்ன்றது ஒரு வியாதி மாதிரி வச்சுக்கோங்களேன், பிடிக்காது. அது ஏதோ அப்பப்போ இருந்தால் பரவாயில்ல. அதுக்காகவே வாழ்க்கைனா அப்போ மகாத்மாவோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளுக்கு அது ஆகாது. குருஜியம்மாலாம் அப்படி தான். நான்லாம் அழுதுருக்கேன், கொஞ்சம் தூங்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ஆச்சரியமாக இருக்கும். மகாத்மாக்களுடைய பலம் அது. அவள் எப்படி தான் அதை ஜெயிக்கிறாளோ பகவானுக்கு தான் வெளிச்சம். விவேகானந்தர்லாம் பல ராத்திரிகள் பொழுது போகிறது பொழுது விடுகிறது கூட தெரியாமல் இருந்திருக்கார். பகவத் தியானம் பண்ணியிருக்காருன்னு காண கிடைக்கிறது. உத்தவன் பார்த்தான், கொஞ்சம் அவனுடைய பாரம் எல்லாம் குறையதான். ஈஸியான வேலையெல்லாம் எடுத்துனா கஷ்டமான வேலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டான். இவன் சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கான். ஆனால் யாருக்கும் தெரியல இது ஸ்வயம் துவாரகாதீசன். டெய்லி அழகா ஏகநாதர் ஜோரா பாட்டெல்லாம் பாடுறார். உத்தவனுக்கு பயம், இவன் எங்கேயாவது அந்த துருவ பதம் பின்னாடி நின்று பாட்டு பாடுறதை எடுத்துன்னு. இவன் சொன்ன, அதெல்லாம் நீயே பாடு, நான் வரல. அவன் சொல்லலாம், என் குரல்லாம் நன்னா இல்லை, கட்ட குரல், நீ நன்னா பாடுற, நீ நான் உட்காந்து கதை கேட்குறேன். அவன் சொல்ல, நான் உட்காந்து ஏகநாத் மகராஜ் சொல்ல பாகவதம் கேட்குறேன். நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது. இவன் தான் நாத பிரம்மமே, ஓம்கார ஸ்வரூபனே இவன் தான். அவன் சொல்கிறான், நீ பாடு. எதிர்க்க உட்காந்து கண்ணத்தில் கை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஏகநாத் மகராஜ் பாகவதம் எழுதியிருக்கார் மராட்டியில். அதை சொல்லி வியாக்கியானம் பண்ணும் பொழுதுலாம் சகடாசுரன் உதச்சான்ற, இவன் காலை டக்குன்னு உதைக்கணும். ஏகநாதர் பார்க்க ரொம்ப ரசித்து கேட்குறானே. அந்த சகடாசுரனை உதச்சவன் தான் இவன் அவருக்கு தெரியல. இவன் காலை உதைக்கிறான். கோவர்ணகிரியை தூக்கினாலும் கை தானாக மேலே போகிறது. பின்னாடி கையை கீழே இருக்கடா, அது இல்லை. யாருக்குமே தெரியல. இவன் கோவர்ணகிரி பகவான் இப்படி இடது கையில் இப்படி தூக்கினா இவன் கை தானாக மேலே வர்றது. நாதத்வார் ஸ்ரீநாத்ஜி அப்படி தானே இடது கையில் கோவர்ணகிரியை தூக்கின்னு இருக்கா மாதிரி மூர்த்தி. இவர் ஒவ்வொரு கிருஷ்ணனிலையும் தன்னை மறந்து பிரத்யக்ஷத்தை பார்த்துட்டு சொல்லும் பொழுது ஸ்வயம் கிருஷ்ணனுக்கு தானாகவே அந்த பாவம் வந்துடுறது. பாவம் வந்துடுறது. பிருந்தாவனத்தை விட்டு கண்ணன் போறான்னு கோபிகள் இவனும் அழறான் உட்காந்துட்டு. வாஸ்தவம் வந்தால் கோபிகள் பாவம், கண்ணன் இப்படி பண்ணியிருக்கப்படாதுன்றா. ருக்மிணி அங்கேருந்து பார்க்குறா, எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்து அழுக வேறையா, எல்லாம் பண்ணது நீங்கள் தான், இப்போ உட்காந்து அழுக வேறையா. இல்லை ஏகநாத் அப்படி சொல்கிறார், உருகிறது மனசு அப்படின்றான். கண்ணனே ரசிச்சான். மகாத்மாக்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பகவான் ரசிக்கிறான். அவள் பகவானுக்காகத்தானே எல்லாமே பண்ணுறார்கள். இப்படி எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ ஏகநாத் மகராஜனுடைய அந்த பாகவதம் கீர்த்தனை இதுக்கெல்லாம் எல்லா ஜாதிக்காராலும் வருவா. அத்தனை பேருமே வருவா. பைட்டனில், பைட்டன்ற ஒரு பிரதிஷ்டானபுரம், இன்றைக்கி அதுக்கு பைட்டன்னு தான் பெயர். அந்த ஊரில் ஒரு வேசி இருந்தா, ரொம்ப அழகி, நிறைய பேரை வசீகரித்து வச்சிருக்கா. உடலை விற்று வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. எப்படியோ அதில் போய் மாட்டின்ட்டா. கர்ம வினையோ ஆசையோ சதியோ எதுலேயோ போய் அப்படி விழுந்துட்டா. நிஜமாக யாரும் ஆசைப்பட்டுலாம் அந்த தொழிலுக்கெலாம் போக மாட்டா. இது ஒரு சுகம் நினச்சிலாம் போக முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சில பேர்லாம் மோசமானவர்கள், ஏதோ தெரியாமல் போய் விழுந்துடுறா, மீண்டு வர தெரியலை, வர முடியலை. வரணும்னு ஆசைப்பட்டாலும் உலகம் விடுறது இல்லை. குடித்தா ஈரெல்லாம் கெட்டு போயிடும்னு தெரிஞ்சு ஒருத்தன் குடிப்பானா? அதை போய் மாட்டினுட்டான். நாக்கு ஆசையில் அப்படி
திரும்பி வெளில வர முடியலை. எத்தனையோ பேர் பார்க்குறோம். அதனால் யாரா அப்படிலாம் இருக்கா அப்படின்னா உடனே அவளை மோசமானவர்கள்னு முத்திரை குத்திடாதீங்க. அவளை திருத்தறதுக்கு அன்புனால் முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கடினமான காரியம்தான், நாமஜபம் பண்ணிட்டு பண்ணால் திருத்த முடியும். இது ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நாக்குக்கு வசப்பட்டவர்கள் தானே, நாக்கு கொண்டு தானே ஜீவிக்கணும். இது இப்படி சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி. நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, எனக்கு இது பிடிக்காது, நல்லதே ஆக இருந்தாலும் கூட எனக்கு இது பிடிக்காதுன்னு வச்சுடுறோம் இல்லையா. மனசு அப்படி இருக்குது, நாக்கு அப்படி, இந்திரியங்கள். அந்த வேசியும் ஓரத்தை வந்து உக்காந்துக்கிறா. எல்லாரும் முன்னாடி வரதுக்கு கூச்சமாக இருந்தது. ஆனால் அவளுக்கும் ஆசை. நல்ல அவளுக்கு தெரியும், நான் மோசமானவள், நான் விபச்சாரி, நல்ல கதி இல்லை, அட்லீஸ்ட் அவர் சொல்கிறதையாவது கேட்போமேன்னு ஓரத்தை எங்கேயோ ஒளிஞ்சு நின்று கேட்பாள். கேட்டு 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 அதுலேயும் ஒரு நாள் ஏக்நாத் மகாராஜ் பாகவதத்தில் பிங்களா அப்படின்ற ஒரு வேசியினுடைய சரித்திரத்தை சொல்கிறார். நீங்கள் உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் உண்டோ அத்தனை பேருடைய பக்தர்களை பற்றியும் பாகவதம் சொல்லியிருக்கு. பிங்களான்னு ஒரு வேசி, அவள் ரொம்ப அழகி. பாகவதத்தில் சொல்லக்கூடிய ஒரு வேசியினுடைய சரித்திரத்தை ஏக்நாத் மகாராஜ் உபன்யாசம் பண்ணுறார். கரெக்டாக அன்றைக்கி வந்து உட்காந்துருக்கா. பிங்களா சரித்திரத்தை சொல்கிறார். பிங்களா ரொம்ப அழகி, ஊரில் எல்லாரையும் வசப்படுத்தி வச்சுருக்கா, நிறைய பணம். ஒரு நாள் அவளுக்கு அழகு மேலே ரொம்ப ஒரு இருமாப்பு வந்துடுத்து. நான் வேணும், என் உடம்பு வேணும்னா நான் கேட்குற பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்கள் ஒவ்வொரு நாள் நிறைய பேர் வரா அவள் இடத்துல. போ இந்த பணம்லாம் போதாது, போன்னு திருப்பி அனுப்புகிறா. அவள் கேட்குற பணத்தை யாராலையும் கொண்டு வர முடியலை. இந்த ஊருக்காரால் காத்திருந்து அவளுக்கு வெறுத்து போச்சு. என்னடா அது, ஒருத்தருமே வரலையே. அவள் சரீரத்தை அவங்க யாராவது அனுபவிச்சாதான் அவளுக்கு பணம் கிடைக்கும், அதை கொண்டு தான் வாழ்க்கை நடத்துறது. யாரும் வரலையே அப்படின்னு நினச்சிருந்தா. அப்போ அவளுக்கு என்னமோ திடீர்னு ஒரு கோவம் வந்து கொடுத்து, இவ்வளோதானா அந்த மனிதர்கள்லாம், அப்போ இவெல்லாம் இவ்வளோதான், நான் கேட்டதை அவனால் கொடுக்க முடியல, அப்புறத்துக்கு நான் இவனை கொண்டாடணும்னு ஒரு வைராக்கியம் வந்து கொடுத்து. நான் அதுக்கு இவங்களை கொண்டாடணும், என்ன நான் கேட்டதை அவளால் கொடுக்க முடியல, அப்போ இவ்வளோ அல்பமானவன் கிட்டேயா நான் என் உடம்பை கொடுத்து வீணாக போயிட்டுன்னு அவளுக்கு தோணி போயிடுது. இவ்வளோ அல்பமானவன், பணத்தை கொடுக்க முடியல இவங்களா, நான் கேட்குற பணத்தை. அப்போ என்னமோ அந்த வைராக்கியத்தில் தெய்வ சிந்தனை வந்துடுத்து அவளுக்கு. அவள் தோணித்து, எல்லாத்தையும் தரக்கூடிய அந்தரியாமி பகவான் எனக்குள்ளே இருக்கான், இதை விட்டுட்டு அல்ப மனுஷா கிட்ட போய் நான் என்னை இழந்தேனேன்னு ஓன்னு அழறா அந்த பிங்களா. எப்பயோ பகவத் சிந்தனை கேட்டிருக்கா, பகவானை பற்றி கோவிலில் பார்த்துருக்கா. அதுலேருந்து எல்லாத்தையும் தரக்கூடிய புருஷோத்தமன் நாராயணன் மோட்சத்திலேருந்து அத்தனையும் கொடுப்பானா, அப்பேற்பட்ட அழகான ஒருத்தன் புவன சுந்தரன், சுந்தர பரிபூரண நம்பி இருக்கும் பொழுது ஆண்டாள் சொல்ல இல்லையா, மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் சொல்கிற ஆண்டாள். என்னுடைய ஸ்தனங்கள் எல்லாம் கண்ணனுக்காகத்தான் அப்படின்றா, அல்ப மனுஷன் தொடர்றதுக்கு இல்லை அப்படின்றா. அந்த மாதிரி பிங்களாவுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. நாராயண தியானம் பண்ணால் மோட்சம் அடைஞ்சுடுறான். ஒரு நாள் ராத்திரியில் அவளுக்கு வைராக்கியம் வர்றது, மோட்சம் அடைஞ்சுடுறான். இதை கேட்டதுலேருந்து இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த வேசிக்கு. அவள் அடைஞ்சுட்டாளே. கதை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனால் இவளும் போனால் கதவை தாழ்பால் போட்டுட்டா அதை நினச்சி அழ ஆரம்பிச்சுட்டான். 8 நாளாக வீட்டு கதவை யார் வந்து தட்டினாலும் திறக்கலை. ஒன்றும் வேண்டாம் போன்னு விரட்டுறா. 8 நாள் ஆயாச்சு. ரொம்ப அழகி, அவளுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் உண்டு. 8 நாளாக கதவை பூட்டிட்டு உள்ளே உக்காந்து அழுன்னு அழுதா. அழுது வீணாக போயிட்டேன்னு தான் பண்ண பாவங்கள்லாம் மனசில் வந்து நின்னது. எல்லாம் சேர்த்து அழுது அந்த பச்சாதாபம் வரணும். இந்த பாவம் எப்படி போகும்னா சாரின்னு சொன்னால் போயிடாது, பரிகாரம் பண்ணால் போயிடாது. ஐயோ பாபம் பண்ணிட்டேனேன்னு அழணும், குற்ற உணர்ச்சி மேலிடணும். அப்புறம் இந்த இனிமேல் இந்த பாபம் பண்ண மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணணும். இந்த பாபம் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் பாபம் போகும். சும்மா ஒரு சாரி சொல்லிட்டு 2 நிமிஷம் அழுதுட்டு அப்புறம் திருப்பி அதே பாவம் பண்ணால் அது சும்மா நடிப்பு. அப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கான சுலபமான வழி அழுது நாம் நல்லவர்கள் உணர்ந்துட்டோன்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு முறை. அது பிரயோஜனம் இல்லையே. உள்ளேந்து மாற்றம், நமக்குள்ளேந்து ஒரு மாற்றம் வரலைன்னா அப்புறம் என்னத்துக்கு? இந்திரியங்களை காட்டி, நம்முடைய உடம்பை காட்டிலும் மனசை காட்டிலும் பெரிய ஆத்மா நாம. நம்ம இந்த உடம்பை விட்டு போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த நாக்குக்கு ருச்சி கிடையாது. இந்த உடம்பை விட்டு ஆத்மா போயாச்சுன்னா இது கண் இருக்கும், கண் பார்க்காது.
காது இருக்கும், காது கேட்காது. தோல் நன்னா இருக்கும், ஆனால் நெருப்பு வச்சா சுட்டாலும் தெரியாது, ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சாலும் தெரியாது. இது ஆத்மா தான், ஓ சில்லுன்னு இருக்கு, சுடுறது. அப்போ இது ஒன்றும் இல்லை. அதான் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். ரொம்ப அழகாக கேட்குறாரோன்னு மதுரை கவி ஆழ்வார். அழியக்கூடியதான செத்ததான ஜட வஸ்துவான இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா என்ன பண்ணும்ன்ற அத்தை தின்று அங்கே கிடக்கும். நம்மாழ்வார் சொல்றார். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு விரக்தி வந்துடுத்து, ஒரு வைராக்கியம் வந்தாச்சு. சி என்ன உடம்பு இது, அவ பார்த்தா இனிமேல் இது வேண்டாம், இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண தீர்மானம் வந்துடுது. 8 நாள் ஆயாச்சு. அழகா ஏகநாத் மகாராஜ் கதைக்கு 8 நாள் கழிச்சு வந்தா. அவர்கிட்ட ஆசை, எல்லாருக்கு முன்னாடி போய் பேசுறதுக்கு பயம். என்ன பயம்னா அவரை தப்பா பேசிடுவான்னு. அவளுக்கு எல்லாரும் இவளை தப்பா பேசினா அவளுக்கு பழகி போச்சு, மனசும் உடம்பும் மறுத்து போயாச்சு அவளுக்கு. இப்போ அவளுக்கு ஏகநாத் என்ன தெரியும், உலகத்தில் எல்லாரும் என்ன ஏகநாத் சொல்கிறா, என்ன பாடுபடுத்துகிறா ஊருக்காரன் அவளுக்கு தெரியும். அப்படியே பார்த்தா ஏக்நாத் மகாராஜ் அவர் வீட்டு வழியாக தான் போகணும். அந்த வீட்டு வழியாக தான் போய் கோதாவரியில் போய் குளிச்சுட்டு வர. அவருக்கு எதுவுமே கவலை இல்லை. அவர் பாட்டுக்கு பரபிரம்மம் மாதிரி போவார் வருவார். தலையில் துப்பினவனே வரலையேன்னு காத்துட்டு இருந்தவராச்சே. அவர் உலகத்தை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிட்டு அவர் எப்பொழுதுமே பிரம்ம தியானம், பகவன் நாம சங்கீர்த்தனம், சத்குரு தியானம் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அழகாக பார்த்தா போகிறார். ரொம்ப ஆசை, எப்படியாவது ஏக்நாத் மகாராஜ் தன்னுடைய திருவடிகளை இந்த வீட்டில் வச்சார்னா என் வாழ்க்கை மாறும். ஆனால் என்ன தைரியத்தில் போய் கேட்கறது, அந்த வீட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சாருன்னா அவர் பேர் என்ன சொல்லுவா. ஆனால் அவளுக்கு ஒரு தாபம் வந்துடுது, இவர் என் குரு. அவள் ஏற்றுட்டா மனசுக்குள்ள, இவர் என் குரு, இவரை தவிர வேற யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணனா கூட இவர் கிருபை பண்ணாதான் என் கர்ம வினையிலேருந்து என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானம் அவளுக்கு. ஏகநாத் மகாராஜ் இப்படி கங்கைக்கு போகிறார். கோதாவை கங்கான்னு சொல்லுவா. அப்பப்போ மேலே நின்றுட்டு இருந்தா, பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருந்தா. அழகாக அவர் திரும்பி வர நேரம் பார்த்து வாசல் அப்படி கைகூப்பி நின்றுட்டு இருந்தா. ஏகநாத் மர வழியில் அப்படி கைகூப்பி நிற்கிறா. ஏகநாத் மகாராஜ் இப்படி வந்துட்டு இருக்கார், நமஸ்காரம் பண்ணா. ஏகநாத் மகாராஜ் அப்படி நின்னார், ஒன்றும் சொல்லலை, நின்றுட்டார். இப்போ நமஸ்காரம் பண்ணால் அவரும் நின்றுட்டார். அவள் எழுந்தா, கை கூப்பிண்டா, அழுதா. இந்த பாபியினுடைய கிரகத்தில் மகாராஜுடைய திருவடி பட்டா ஒரு நல்ல கதி கிடைக்கும், தெரிஞ்சே வீணா போனவள் நான், கேட்குற அருகதை கிடையாது, உங்களை விட்டால் எனக்கு கதியும் கிடையாது, எனக்கு கேட்குற அருகதை கிடையாது, நீங்கள் வாங்கோன்னு உரிமையோடு சொல்கிறதுக்கான ஒரு துளி புண்ணியம் நான் பண்ணலை, ஒரு துளி புண்ணியம் அல்ல. சேமமே வேண்டி தீவினை பெருக்கி. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், எல்லாரும் நல்லதுக்கு தான் ஆசைப்படுறாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத தப்பான காரியங்கள். நம்ம வாழ்க்கையை நாமே தான் குழி பறிச்சுக்கணும், வேற யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா கஷ்டங்களுக்கும் அஸ்திவாரம் நம்முடைய கர்மாக்கள், செய்கைகள், மனசு, சிந்தனை. இதுதான். கை கூப்பிட்டா, அடியாளுக்கு வேற யாரும் கிடையாது சுவாமி, அத்தனை பேரும் என்னை சரீரமாக தான் பார்க்குறா, நீங்கள் மட்டும்தான் எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்குறேன், இந்த ஆத்மாவும் கிடைத்தேறணும் அப்படின்னு கை கூப்பினா. ஏக்நாத் மகாராஜ் பார்த்தார், சிரிச்சார், வரேன்னுட்டார். ரொம்ப தைரியம். சில பேருக்கெலாம் பயங்கர தைரியம். சாதாரண பிராமணன்னா பலகீனமானவர்கள் ஒரு அபிப்பிராயம் உலகத்தில் உண்டு. மனோபலம் அப்படி ஒரு ஜாஸ்தி. மகாகவி பாரதி அசராத ஒரு பிராமணன். எல்லா ஜாதிக்காராலுமே வசதி தான். இதை எதுக்கு சொல்லனா, பொதுவான அபிப்பிராயத்தை கொண்டு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு மனோபலம், வரேன்னுட்டார். ஏன்னா அவள் ஹிருதயம் சுத்தமாக இருக்கு. இப்போ அழுது 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 இந்த பாவத்திலையும் வெளில வரணும்னு ஆசை. இனிமேல் அந்த வேசி தொழிலை விட்டுட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அழகாக கொடுக்கணும் உள்ளே ஓடுறா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ பெரிய மகாத்மா. அவளுக்கு என்னடா சந்தோஷம்னா, இது வரைக்கும் என் உடம்புக்காகத்தான் இந்த வீட்டுப்படியை பல பேர் மிதிச்சிருக்கா. முதல் தடவையாக என் ஆத்மாவுக்காக என்னை நல்ல கத்தி அடைய வைக்கணுன்றதுக்காக சுயநலம் இல்லாமல் ஒருத்தன் நுழையிறார். இது வரைக்கும் நுழைஞ்ச அத்தனை ஆண் பிள்ளைகளுமே என் உடம்பு அனுபவிக்கிறதுக்காக நுழைஞ்சவர்கள். தன் சுயநலத்துக்காக, தன் காம சுகத்துக்காக வந்தோம். இவர் மட்டும்தான் என் சுகத்துக்காக உள்ளவர். அழகாக உள்ள வந்தா பார்த்தா ஒரு ஆசனம் போட்டு ஒரு கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி ஏகநாத் மகாராஜ் வருவார், நம்பிக்கை தோத்து போகாது.
உண்மையான பக்தியும் நாமஜபம் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் மகாத்மாக்களும் பகவானும் வசப்படுவார்கள். சந்தேகமே வேண்டாம். நீங்கள் ராமானுஜ சரித்திரம் எடுத்துக்கோங்க, ஆதிசங்கர பகவத் பாதர் சரித்திரம் எடுத்துக்கோங்க. நம்பிக்கை, உத்தமமான நம்பிக்கை, உண்மையான பக்தி, நாமஜபம், பிரார்த்தனை தோத்து போகாது. ஏக்நாத் மகாராஜ் பார்த்தார், அழகாக வந்தார். அப்படி அங்கே ஒரு சேர் இருந்து உட்காந்துட்டார் ஜம்முன்னு. அவர் கூட உத்தவன் வந்தா, ஐயோ உள்ள நுழைஞ்சுட்டாரு சிஷ்யன். அவனுக்கு பயம். அவாவாளுக்கு ஒரு மனசு உண்டு, அதை வச்சு அவாவா யோசிப்பா. என்னமோ குருவை நம்ம காப்பாற்றுறோம், குருவை நமக்கு எல்லாம், குருவை நம்ம அழகாக சரியாக அழிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். யார் அழிச்சுட்டு போகிறது? இந்த இன்ஜினில் பின்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் பெட்டியெல்லாம் நான் தான் இன்ஜினை தள்ளிட்டு போகிறேன்னு நினச்சா, ஐயா அதெல்லாம் பெட்டி நினச்சிக்கிட்டோம். ஆனால் இன்ஜின் தானே இழுத்துட்டு போகிறது, இன்ஜின் தானே இழுத்துட்டு போகிறது எல்லாத்தையும். சில இடங்கள்லாம் பார்க்கலாம், புஷ் அண்ட் புல் இன்ஜின் ஒன்று உண்டு. 2 பக்கமும் பெட்டி இருக்கும், நடுவில் ஒரு இன்ஜின் இருக்கும். அது தள்ளிட்டு போகும், இழுத்துட்டு போகும். இந்த முன்னாடி இருக்க பெட்டி நினைக்குமா நான் தான் இழுத்துட்டு போகிறேன்னு இன்ஜினை, பின்னாடி இருக்க பெட்டிகள் நினச்சிக்குமா நான் தான் தள்ளிட்டு போகிறேன் இன்ஜினேன்னு. இதையும் தள்ளிட்டு இதையும் இழுத்துட்டு அந்த இன்ஜின் தான் ஓடின்னு இருக்கு. அந்த மாதிரி சத்குரு அழகாக வந்துவிட்டார். உத்தவன் பார்த்தான், அவனுக்கு உள்ளே போகிறதா வேண்டாமான்னு தெரியல. போகலைன்னா யாரா தப்பாக சொல்லிடுவாளோன்னு பயம். உள்ள குரு மயங்கிட்டாரான், அந்த ஒரு கவலை வேறு அவனுக்கு. அவாவா ஸ்திதியில் அவாவா யோசிப்பா இல்லையா, அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. குரு ஒருவேளை இறங்கிட்டார்னா, ஏன்னா குருன்றது இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வேறு ஆயாச்சு, குருவை வச்சுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வேறு ஆயாச்சு. அப்போ நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணால் குருவையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் நிறைய உண்டு உலகத்தில். இதெல்லாம் கலியுக தர்மம். நிறைய இடங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அழகா சரி, வேறு வழியில் தலையெழுத்து. சில சமயத்தில் குருவை பிடிச்சோன்னா சிலதான் நமக்கு பிடிக்கலன்னா கூட தலையெழுத்து போகணும். பின்னாடியே போயிட்டான். அவள் பாட்டுக்கு ஓரத்தில் அப்படி நிற்கிறா, கையை